தேர்தல் நேரம் வந்துருச்சு. பட்டியல் சமுதாயம் உஷாராக இருக்கணும். ஏன்னா சாதிவரி என்கின்ற பட்டத்தை சுமக்க பிசி எம்பிசியில் உள்ளவர்கள் இருக்காங்க. பலியிடுவதற்கு எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க. இப்போது சாதி பட்டம் பெற்றால் கூட நம்ம ஒரு உலக நீதிமன்றத்துக்கு போய்ட்டோ அல்லது மக்கள்கிட்ட பேசியோ நாங்கள் சாதி வரி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியும். உயிர் போயிடுச்சுன்னா நிரூபிக்க முடியாது. இதை யார் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக திராவிட கழகம், திராவிட மாடல், அந்த திராவிடத்திற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் செய்வார்கள். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவர்களும் இருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆபத்து என்றால் அது இயற்கையாக வந்தாலும் சரி, செயற்கையாக வந்தாலும் சரி, பழியை போடுவதற்கு பிசியில் உள்ள மக்களும் எம்பிசியில் உள்ள மக்களும் இருக்காங்க. அதில் துன்பப்படுத்தி காயப்படுத்தி பலிகளாகக்கூடிய மக்கள் எஸ்சி மக்கள் இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேங்கவேல மழை கலந்தாங்க. வேங்கவேல் மழை கலந்து திராவிட மாடல் ஆட்சியில் அதுக்கான குற்றவாளி யார் என்று 3 வருஷமாக தெரில. அதுவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தினாங்க. 5 மாதத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் அளவுக்கு அரசாங்கம் போயிடுச்சு. முதல்வர் ஸ்டாலின் பெருமையாக பேசுகிறார், 5 மாதத்தில் நாங்கள் அதுக்கான தீர்வு நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாலியல் துன்புறுத்தல் நடக்கலையா, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கூட்டு பலாத்காரம், காதல் என்ற பெயரில் காவல்துறை அவர்களோடு சரிசமமாக நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மீடியாக்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த குற்றவாளி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கும் இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னா கேள்விக்குறி. அப்போது இவர்களை யாரையோ காப்பாற்ற இவனை பலி கொடுத்தாச்சு. இவர்கள் மீது நடவடிக்கை சொன்னால் எடுக்கலை, காவல்துறை சிரித்து பேசிக்கிட்டு இருக்கு நீதிமன்ற வளாகத்தில். இவர்கள் இப்போ இந்த 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 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஏன் 3 வருடமாக வேங்கவயல் மீது நடவடிக்கை எடுக்கலை? 3 வருடம் கழித்து எந்த சமூகம் பீதனை குடிச்சது என்ற ஒரு அபாநிலையை, ஒரு இழிப்பலியை சுமந்துக்கிட்டு இருக்கோ அந்த சமூகத்தின் மீதே அவர்களே கலந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு பழி வந்துருச்சு. இந்த நியூஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பரவி வந்தால் பரவாயில்ல, உலகம் முழுக்க பரவியது. இந்த மாதிரி இந்த இடத்துல வேங்கவையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, அதாவது செக்யூரிட்டி கிளாஸ், ட்ரைபல் பீப்புள், இவங்க வாழக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மழை வந்துட்டாங்க, இது மனிதனுக்கு அற்ற செயல், இது கொலையை விட ரொம்ப கேவலமானது அப்படி சொல்லிட்டு உலகம் முழுக்க பேசுகிறேன். அப்போ இந்த உலகம் முழுக்கவே என்ன தெரிஞ்சிருக்கோம், இந்த மக்கள்லாம் பீதனை குறித்த மக்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. இந்த ஆட்சியில் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார், பட்டியல் சங்கத்தின் தலைவர். அதிமுக ஆட்சியாக இருந்த பொழுதோ அல்லது வேறு எங்கேயாவது மாநிலத்தில் ஒரு சாதாரண பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டாலோ துன்புறுத்தினாலோ தமிழகத்தில் குதிக்கக்கூடிய இவர்கள் பேசுகின்ற பேச்சில் சொல்லுவாங்கள்ல, பத்தினி வாழை மரத்தை பார்த்து எரி என்றால் அந்த வாழை மரம் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசிய தமிழ்நாட்டை எரித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பேசுவாங்க, அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார், அந்திட்டாங்களே. அதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வேறு ஜாதிக்காரர் யாராவது இருந்திருந்தால் அதே திமுக ஆட்சியில் தமிழகத்தில் இன்னும் அதோட கலவரம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போது செல்வ பெருந்தொகை தான் அதற்கு காரணம் சொல்லிட்டு அவரை குற்றவாளியாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங்குடைய மனைவியும் அவங்க தரப்பும் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ செல்வ பெருந்தொகை என்பது யார்? காங்கிரஸ் கட்சி, அதாவது திமுக கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தொகை அதே பட்டியல் சந்தத்தை சார்ந்தவர். இவர் அது சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்பதற்காக அதே கூட்டத்தில் கூட திருமாவளவன் வாய் மூடி அமைதியாக பொத்தி கொண்டிருக்கிறார். இந்த விளக்கம்லாம் ஏன்னா
இந்த மாதிரி தமிழகத்தில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அவர்களை கொன்று அந்த ரத்தத்தை எம்பிசி பிசி மக்கள் மீது பூசிவிட்டு இவர்தான் கொண்டார்கள்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட ஓட்டுக்கு வருவாங்க, வெற்றி பெற்று ஆட்சிக்கு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் எஸ்சி எஸ்டி மக்களும் பிசி எம்பிசி மக்களும் எப்படி இருப்பாங்க? எதிர்நிலையில் இருப்பாங்க. அப்போ இவர்கள் ஆட்சி ஆள்வதற்காக இவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த பழியெல்லாம் சுமத்துவாங்க. அதான் சொல்கிறேன், இந்த மக்கள் சுவாராக இருக்கணும், குறிப்பாக பட்டியல் சமுதாயம் சுவாராக இருக்கணும். உங்களை அவங்க ஆளை நினச்சிட்ருக்காங்க, கோழி நினச்சிட்ருக்காங்க. எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வரமோ அப்போதெல்லாம் உங்களை பலி கொடுத்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. எப்பொழுதெல்லாம் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஆட்சி சரின்னு சொன்னால் அதை கழுவுவதற்கும் துறைக்குவதற்கும் மீண்டும் உங்களை பலி கொடுத்து அதை அந்த உங்கள் ரத்தத்தில் அவங்க புரிந்துமாயிடுவாங்க. இங்கே பள்ளி சுமந்து கொண்டிருப்பது இந்த எம்பிசி பிசி மக்கள் தான். தயவு செஞ்சு புரிந்து கொள்ளும் என் மக்களை. நன்றி, வணக்கம்.